ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாமே 12th ரிசல்ட் வந்து பார்த்துருப்பீங்க. அதே போல் நிறைய பேர் வந்து அடுத்து நமக்கான மார்க் ஷீட் வந்து எப்போ டவுன்லோட் பண்ணலாம், ஒரு சில பேர் வந்து மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டு அது எப்போ டவுன்லோட் பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் அது. நம்மளுடைய மார்க் ஷீட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டு சரிங்களா, ஸ்கேன் காப்பி வாங்குறது எப்படி, நீங்கள் ஸ்கேன் காப்பி வாங்கினா தான் அதுக்கு வேல்யூவேஷன் அல்லது ரீடோட்டலு இது எல்லாமே நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க் ஷீட் சரிங்களா, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் தங்கள் பயின்ற பள்ளியில் நீங்கள் வந்து ஸ்கூலில் ரெகுலராக போய் படிச்சிங்க அப்படின்னா தலைமை ஆசிரியர் வழியாக மதிப்பெண் பட்டியலை 12/5/2025 சரிங்களா அன்று காலை 11 மணி முதல் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா www.tg.tn.gov.in நான் ஸ்கூல் போகல அப்படின்னா நீங்கள் வந்து வெப்சைட் மூலியமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட் போயிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற பேஜ் இருக்கும். அதில் HSC செகண்ட் இயர் March 25 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் பக்கத்தில் தங்களது பிறந்த தேதி, உங்களுடைய எக்ஸாம் ரிஜிஸ்டர் நம்பர் இதை வந்து கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனித்தேர்வர்கள் சரிங்களா, அவங்க வந்து என்ன பண்ணலான்னா அதே வெப்சைட்டில் www.tge.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் பேஜ் போயிட்டு அதில் வந்து HSC செகண்ட் இயர் மார்க்ஸ் 2025 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் அதில் நம்மளுடைய பர்த் டேட்டு பதிவுன்னு போட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியம், நிறைய பேர் வந்து ரீவேல்யூஷன் பண்ணலாமா அல்லது ரீடோட்டலிங் பண்ணலாமா இந்த மாதிரிலாமே இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கானது விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பம் செய்தல் அது வந்து கொடுத்துருக்காங்க. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வழியாகும் சரிங்களா, ஸ்கூலில் படிச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கூல் மூலிமா கொடுக்கணும். அதே ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த சென்டரில் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 13/5/2025 செவ்வாய்க்கிழமைலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், மார்னிங் 11 மணிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/5/2025 சனிக்கிழமை மாலை 5 மணிக்குள்ளார நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், அப்ளை பண்ணிக்கணும். அதே போல் +1 அரியர் ஒரு சில பேர் எழுதிருப்பீங்க, அவங்களுக்குமே உங்களுடைய விடைத்தாள் நகல் தேவை அப்படின்னா அவங்களும் இந்த டேட்டில் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 நாள் தான் நமக்கு டைம், 13ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் தான், அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்திற்கும் விடைத்தாள் நகல் காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பெறுவதற்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 275 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் விடைத்தாளின் நகல்களை நகலினத்திற்கு கட்டணத்தை விண்ணப்பிக்குள்ள பள்ளியிலேயே பணமாக என்ன பண்ணும், செலுத்தணும் சரிங்களா. நீங்கள் ஸ்கூல்லேயே அதை வாங்கிடுவாங்க, நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அங்கேயே வாங்கிடுவாங்க. விடைத்தாள் நகல் பெற்ற தேர்வுகள் மட்டுமே பின்னர் மறுகூட்டல் மறு மதிப்பீடு. ஸோ மறுகூட்டல் அப்படின்னா இப்போ வந்து டோட்டல் மட்டும் அது வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா கூட்டி பார்த்தா 60 வருது, ஆனால் 50 போட்டிருக்காங்க, 40 தான் போட்டிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரீடோட்டலிங் பண்ணலாம். அதே போல் ஸ்கேன் காப்பி வாங்கிட்டு நான் 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ் எல்லாமே நல்லா தான் எழுதியிருக்கேன், ஆனால் அதுக்கு வந்து மார்க் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மறு மதிப்பீடு ரீவேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விடைத்தாள் நகல் வந்து வாங்கியிருக்கணும். இந்த விடைத்தாள் நகலை இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டிய நாள் பின்னர் வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க www.tg.tn.gov.in சரிங்களா. அதில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க, நம்மளுமே அப்டேட் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். விடைத்தாள் நகல் பெற்ற தேர்வுகளுக்கு மறுகூட்டல் மறு மதிப்பீடு செய்துட்டு விண்ணப்பதாரருக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து விடைத்தாள் நகல் வாங்கினால்தான் நீங்கள் மறுகூட்டலோ மறுப்பீடோ செய்ய முடியும் சரிங்களா. அதுக்கும் தனியாக ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாமே பார்த்துங்க. ஏன்னா ஒரு சில பேர் நான் இது வாங்கிட்டு அப்படியே கூட விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, எனக்கு மார்க் நல்லா எழுதியிருக்கேன், மார்க் குறையிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஸ்கேன் காப்பி வாங்கி என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கான மார்க் ஷீட் வந்து நீங்கள் 12ஆம் தேதியிலேருந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்கூலில் போய் ஹெச்எம்ஸ்கிட்ட கேட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம் சரிங்களா. தேங்க்யூ ஆல்.